லட்டூஸ் கிச்சன்ல இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்? புரட்டாசி பிறந்துச்சு, 30 நாள் வெஜ் தான். இங்கிருந்து பார்க்கலாம் வாங்க. சப்பாத்தியும் சுட சுட பச்சை பயிர் கிரேவியும் தயாரா இருக்கு. வாங்க சாப்பிடலாம். ஆசைத்தீர வந்துட்டியா? சிறுவாபுரி சாமி பார்க்கணும்னு வந்தேன். எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு எதிர்பார்க்கல. காலையில் செம்ம கூட்டம்னு சொன்னாங்க. சரி மத்தியானமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் வந்தால் எவ்வளோ கூட்டம். எப்படி சாமி பார்க்க போகிறோன்னு தெரியல. முருகன் காட்டு வர பசல இந்த கீரை கிடைக்க மாட்டேங்குது. அதனால பார்த்தோம். நிக்குமா 1/2 கிலோல? பாலிஷ் பண்ணி தரீங்களா அப்படியே தந்துக்கிறோம். ஒரு வழியா சிறுவாபுரி போயிட்டு வந்துட்டியா? சிறுவாபுரி போன சாமியெல்லாம் பார்க்கல. செவ்வாய்க்கிழமை மதுமா கூட்டு போக சொன்னா அவ்வளோ கூட்டமாக தான் இருக்கும். ரொம்ப வருஷம் கூட்டம்னா கூட்டம் எங்கேயும் பார்க்காத கூட்டம். செம்ம கூட்டம். கியூ நிற்கிது, எங்கேயும் நிற்கிது. வெயில் கொளுத்தி எழுந்து எனக்கு மயக்கமாக வந்துச்சு. சரி ஃப்ரீயாக இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்களும் கேட்டார் உங்கள் அப்பா. கேட்டதுக்கு செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் சார் இவ்வளோ கூட்டம், மற்ற நாளில் கூட்டமே கிடையாதுன்னு சொல்லி. நம்ம முருகனை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா மற்ற கிழமை ஏதாவது ஒரு கிழமையை சூஸ் பண்ணி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சி வலியோட வீட்டுக்கு வந்துட்டு அங்கே போனதுக்கு லாபம் இதுதாங்க வாங்கணும். பச்சை கத்திரிக்காய் இது 1/2 கிலோ 50 ரூபா சொன்னாங்க. இது வந்து என்ன சொல்கிறது, கொடி தர பசலை. தரைனா பூமியில் தான் இருக்கும், மேலெல்லாம் படராது, அப்படியே தரையிலேயே இருக்கும். நிறைய பார்த்தீங்கன்னா இது அப்போல்லாம் நிறைய கிடைக்கும், இப்போ கிடைக்க மாட்டேங்குது. இது ஒரு பாட்டியம்மா வச்சுருந்தாங்க. இது வந்து 20 ரூபா. இந்த கீரை நம்ம காம்பெல்லாம் எடுக்க தேவையில்லை, அப்படியே நல்லா அலசிட்டு அரைக்கீரை செய்கிற மாதிரி செஞ்சு அவ்வளோ உடம்புக்கு நல்லது, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு இதுலேயே ஒரு லைட்டாக ஒரு புளிப்பு சுவை இருக்கும். அந்த புளிப்பு சுவைக்கும் நம்ம காஞ்ச மிளகாலாம் போட்டு கடையும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த கீரை. இதை பார்த்த உடனே வாங்கிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சமைக்க லீவா? இன்னைக்கு சமைக்க லீவு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்பி போனது தான். போயிட்டு நம்ம பார்க்கணுன்னு ஒரு ஆசை ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சரின்னு போனேன். போயிட்டு அதை அவங்க கார் பார்க்கிங் உள்ள கார் விடமாட்டோம் அப்படின்னு சொன்னோடனே என் மனசில் பட்டுச்சு, நம்ம சாமி பார்க்க முடியாது போல இருக்கு. அவ்வளோ பஸ்ஸு 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு போயிட்டே இருக்கு, அவ்வளோ கூட்டம் போயிட்டே இருக்கு. நிற்க முடியல, அவ்வளோ கூட்டங்க, செம்ம கூட்டம், நிறைய கூட்டம். இந்த காய்கறிங்க வேற இந்த செவ்வாய்க்கிழமை ஸ்பெஷலாக என்னென்ன தெரியல, ஏகப்பட்ட பேர் காய்கறி விற்கிறாங்க. நிறைய காய்கறி, ஒரு கட்டப்பை நிறைய எடுத்துன்னு வரலின்னு வரலாம் பொழுது அவ்வளோ காய்கறிங்க. நார்மல் ப்ரைஸாக தான் இருக்குது, ரொம்ப ஜாஸ்தியில். இது 1/2 கிலோன்னு சொன்னாங்க. நம்ம எடை போட்டு பார்த்தா எப்படி 3/4 கிலோ வரும்னு நினைக்கிறேன். ஒன்று இவ்வளோ பெருசு இருக்குது. இது 50 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இந்த பூ 50 ரூபாய், 25 ரூபாய், 25 ரூபான்னு 2 பூ. இது 20 ரூபாய். இவ்வளோ கீரை 3 நாளைக்கு சமைக்கலாம். நாங்கள் 3 பேருக்கு, ஒரு 4-5 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 2 நாளைக்கு சமைக்கலாம். பாதி கீரை போட்டு அந்த அளவுக்கு கீரை. இது மட்டும் வாங்கிட்டு சரி மன கஷ்டத்தோடு வீட்டுக்கு வந்துட்டு இன்னொரு நாள் போயிட்டு சிறுவாபுரிய முருகனை பார்த்துட்டு வந்தாதான் மனசு திருப்தியாக இருக்கும். எதுக்கு வாரம் செவ்வாய்க்கிழமை கூட்டு போக சொன்னேன்? செவ்வாய்க்கிழமை சிறுவாபுரி முருகனை பார்த்தா நம்ம வேண்டதெல்லாம் நடக்கும் அப்படின்னாங்க. முருகர் தான், எப்போ வேணால் வேண்டலாம்னு எங்கள் மனசில் பட்டுடுச்சு. நான் ஒன்று சாமியை செவ்வாய்க்கிழமை போனால் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னா என்ன விசேஷமாக இருக்குமோ அப்படின்னு தெரியல. ஆனால் போனப்பறம் தான் தெரியுது நிறைய பேருக்கு அங்கே வராங்கன்னா ஒரு நாள் அவங்க நடந்திருக்கலாம், இல்லை அவங்க வேண்டுதல் பழிச்சிருக்கலாம், இல்லை ஒரு ஆசையில் வந்திருக்கலாம், இல்லை முருகனை பார்க்கணுன்னு வந்திருக்கலாம், இல்லை முருகர் பக்தியோடு வந்திருக்கலாம், ஏதோ ஒன்று போயிருக்காங்க. நான் வந்து நிறைய ஃபோன்லேயும் சரி பேப்பர்லேயும் சரி பார்க்கறது சிறுவாபுரி முருகர்கிட்ட போயிட்டு வந்தால் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் சில குறைங்க இருக்கும் இல்லையா, அந்த குறைங்களுக்காக வேண்டலான்னு தான் நான் போனேன். வேண்டிட்டு தான் வந்திருக்கேன். உங்களுக்கே நல்லா தெரியும் என்ன வேண்டியிருப்பேன். அம்மாவுக்கு என்ன ஏன் வேண்டுதல் இருக்க போகுது, ஒரே ஒரு வேண்டுதல், ராகேஷ் அண்ணா கல்யாணம் மட்டும்தான். உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். நல்ல பொண்ணு அமையணும், சந்தோஷமா அவன் கல்யாணம் பண்ணி வச்சிடணுன்ற ஆசையில தான் சரி சாமிகிட்ட வேண்டிட்டு போனேன். அதுக்கு முருகர் பர்மிஷன் கொடுக்கக்கூடாது, நான் கொடுக்கணும்.
அவர் உனக்கு மணி அங்கே அடிச்சிருவார். அவர் அடிச்சிட்டாருன்னா உனக்கு அந்த ஓகே நீ சொல்லிடுவார். அதனால தான் அவர்கிட்ட போனோம். ஆனால் சாமி சத்தியமாக பார்ப்போம். காலையில் போனால் நிறைய கூட்டம் நீங்கள் பார்க்க முடியாது. மத்தியானம் போனால் ஒரு 4 மணிக்கு கோயில் திறக்கிறாங்களா, அந்த டைம் போனால் ஈஸியாக பார்த்துட்டு வரலாம். அந்த ஆசையில் தாங்க லேட்டாக போனோம். லேட்டாக போனால் சாயந்தரம் இருந்தது வருங்க கூட்டம். காலையில் கூட்டத்தோட டபுள் மடங்கு கூட்டமா அப்படின்னு ஆட்டோ ஓட்டுறவங்க சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு மன வருத்தத்தோடு தான் வந்திருக்கிறேன். அந்த மன வருத்தத்தோட உங்ககிட்ட சொல்லின்னு இருக்கேன். இப்போ அந்த மன வருத்தத்தோட இப்போ எனக்கு நூடுல்ஸ் இப்போ வந்து அங்கே ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். அவ்வளோ ஒன்றும் நல்லாவே இல்லை, சாப்பாடே பிடிக்கல, வச்சுட்டு வந்தாச்சு. அதனால ராகேஷ் வந்து எனக்கு மேகி பண்ணி கொடுன்னு சொன்னால் சிம்பிளாக அவனுக்கு மட்டும் கொஞ்சம் மேகி பண்ணி கொடு. நான் வந்தவொடனே சுட சுட ஒரு காப்பியை போட்டு குடிச்சிட்டேன். இப்போ ராகேஷ்க்கு மேகி செய்ய போகிறேன். இப்போ ஒரு கடாய் வைக்கிறேன். செய்ய போகிறதால கொஞ்சமாக தண்ணி, ஒரு சின்ன கிளாஸ் நிறைய தண்ணி. ஏன்னா அப்படியே பற்ற வச்சா கடாய் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் டக்குன்னு. அதனால் தண்ணி ஊற்றிட்டு பற்ற வைக்கிறேன். வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர்ஸ் கிச்சன் அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு கியூவில் நிற்கிறவங்களுக்குலாம் ஒரு பாய் சொல்லிட்டு நான் பாட்டு கியூவில் நிற்காம வந்துட்டு கியூவில் நிற்க முடியாதுங்க. உண்மையிலே நிற்க முடியாது. உடம்பு கொஞ்சம் நல்லா இருந்தால் கூட நிற்கலாம். உடம்பு வேறு சரியில்லையா, நிற்கவே முடியாது. அவ்வளோ கால் வலிக்கும் போல இருக்கா, அந்த அளவுக்கு கூட்டம், செம்ம கூட்டம். அதனால செவ்வாய்க்கிழமை போகிறது இல்லை. நம்ம முருகர் தானே, மற்ற ஒரு நாளில் போயிட்டு வந்திருக்கோம். அதுவும் இல்லாமல் ராகேஷ்க்கு வேறு உடம்பு சரியில்லை, நல்லா தெரியும்ல. தொடர்ந்து ஒரு 3 நாள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்கேன். நேற்று வந்து என்ன பண்ணாங்க, இந்த நரம்பில் இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. அந்த வலியிலேயே சரி பார்க்கணுன்னு ஒரு ஆசையில் சரி நானும் ஓடிட்டு வரேன்னா ஓடிட்டு வந்தேன். அவ்வளோ தூரம் ஓடிட்டு போயிட்டு பார்க்க முடியல. அவனுக்கும் உடம்பு நல்லா ஆகிட்டோம். சரி நம்ம இன்னொரு நாள் ஃப்ரீயாக போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோங்க. இப்போ வந்து மேகி பண்ணுறதுக்கு தண்ணி கொஞ்சம் சூடாயிடுச்சு. இப்போ இந்த மசாலா போட்டுடலாம். மேகியோடு வருது இல்லை அந்த மசாலா. மேகிக்கெலாம் ரெசிபி சொல்லித்தர பற்றியா? மேகிக்கு ரெசிபி சொல்லித்தரலடா, அந்த மசாலா போட்டுடுறேன்னு சொன்னேன். அதுக்கு தண்ணி இவ்வளோ கம்மியாக வச்சுருக்கேன். நீ தானே ட்ரையாக கேட்ட, அதை சொல்லணும்ல. நீ ட்ரையாக கேட்டதில் தண்ணி கம்மி வச்சுன்னா கொஞ்சம் நல்லா ஸ்பூனில் அள்ளி அந்த மசாலாவோட அந்த குழக்குழன்னு சாப்பிட்ற மாதிரி கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவேன். ஊற்றுவா? ஆமாம். வேணாம், உனக்கு ட்ரையாக வேணுன்றதால இப்படி போடுறேன். அதுக்கு இவ்வளோ கம்மியாக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடணும். யார் யார் சிறுவாபுரி போயிருக்கீங்க, யார் யார் சிறுவாபுரி முருகரை தரிசனம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் தரிசனம் பண்ணிவிட்டு அன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் என்ன வாரம் வாரம் வேறு கூப்பிட்டு போக சொன்னேன். ஆமாம், 6 வாரம் போயிட்டு வந்தால் நல்லதுன்னு சொன்னாங்கல்ல. சரி 6 வாரம் தானே போயிட்டு வந்துடலாம். அப்படி தான் மாங்காடு அம்மனுக்கு நாங்கள் எப்போவுமே வாரம் வாரம் போவோம் செவ்வாய்க்கிழமை. அதுக்கு பதிலாக நான் 6 படை வீடுக்கு ஒரே வாட்டி கூப்பிட்டு போயிடுறேன். 6 வாட்டி போன மாதிரி ஆயிடும்ல. எல்லாம் முருகர் தான், அவரும் முருகர் தான், இவரும் முருகர் தான். சிறுவாபுரியில் இருக்காரு. அந்த ஊர் எப்படி இருக்குது, என் மண்ணை வந்து மிதிச்சுட்டு போ அப்படின்னு இருக்கார் பொழுது. இன்னைக்கு எவ்வளோ நாள் ஆசையில் இன்னைக்கு அந்த ஆசை நிறைவேறிச்சு. ஆனால் அந்த கோயில் அப்படியே ஃபுல்லாக யார் யார் எங்கெங்கே நிற்கிறாங்க, எந்தெந்த கியூ, 50 ரூபா கியூ, 100 ரூபா கியூவெல்லாம் செம கூட்டங்க. இப்போ அதுவும் ஃப்ரீ தரிசனம் இன்னும் சொல்லவே வேணாம், அவ்வளோ பேர். அது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல். முருகர் இருக்கிற மண்ணை போய் நம்ம மிதிச்சுட்டு வந்துட்டோம். ஒரு 2 விளக்கு வாங்கி ஏற்றி வச்சுட்டு முருகா என்னை என்னைக்காவது கூப்பிடு உன்னை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வந்துட்டேன். ரொம்ப வருத்தம் போல இருக்கே. ஆமாம், மனசு ஃபுல்லாக வருத்தம் தான். அப்பாவாலே நிற்க முடியல, என்னாலே முடியல. அவருக்கும் நிற்க முடியல. எல்லாம் நல்லா இருந்தால் பரவாயில்ல, எல்லாம் உடம்பு சரியில்லாத கேஸ் ஆகிட்டோம். என்ன பண்ணுறது? வந்து மேகி ரெடி ஆயிடுச்சு. ட்ரையாக இருக்கா? ட்ரையாக? நீ இப்படி தானே கேட்ட? ட்ரை. எனக்கு நூடுல்ஸ் ட்ரையாக இருந்தாலும் பிடிக்கும். எனக்கு வந்து இதில் இன்னும் கொஞ்சம் சாஸாக இருந்தால் பிடிக்கும். அப்படியே சாஸாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நல்லா காய்கறிலாம் கட் பண்ணி போட்டு எண்ணெய் ஊற்றி வறுத்து தருவாங்களா, அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நல்லா செய்வாள் நூல். நான் இப்போலாம் பண்ண மாட்டேன். நான் பண்ண மாட்டேன். கேரட்டு பீன்ஸு அரிஞ்சு போட்டு கொத்தமல்லிலாம் நிறைய போட்டு இந்த மாதிரி கலரி நைட்டில் சூடாக கொடுப்பான். அது ரொம்ப பிடிக்கும். இப்போ இது ராகேஷ்க்கு மட்டும் ஒரே ஒரு பாக்கெட்டு நூடுல். தேங்க்யூ. ஓகே சாப்பிடு.